அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. புதிதாக கொண்டுவரப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் சென்ற ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டன. அதை குறிப்பிட்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, 3 புதிய குற்றவியல் சட்டங்களை இயற்றியது சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய சீர்திருத்தம் என்றும், இச்சட்டங்கள் நீதித்துறை செயல்முறையை எளிதில் அணுகக்கூடியதாக மட்டுமல்லாமல் கால நிர்ணயத்தோடும் வெளிப்படைத்தன்மையாகவும் மாற்றும் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர், சுதந்திரத்திற்கு பிறகு கொண்டுவரப்பட்ட மிகப்பெரிய சீர்திருத்தங்களே 3 புதிய குற்றவியல் சட்ட மசோதாக்கள் என்று மத்திய அரசு பலமுறை கூறி வருகிறது. மசோதாக்களை ஆய்வு செய்த நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு எதிர்ப்பு குறிப்பை தான் அனுப்பியதாகவும், அது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் ஒரு பகுதி என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஐபிசியின் 90 முதல் 95%, குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 95%, சாட்சி சட்டத்தின் 99% புதிய மசோதாவில் வெட்டி ஒட்டப்பட்டுள்ளன என்று தான் குற்றம் சாட்டப்பட்டிருந்ததாக குறிப்பிட்ட அவர், தனது குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்திலோ அல்லது வேறு இடத்திலோ யாரும் மறுக்கவில்லை என்று தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்கள் பெருமளவில் வெட்டி ஒட்டும் வகையிலேயே இருந்தது. புதிய சட்டத்தில் சில புதிய விதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதில் சில ஏற்றுக்கொள்ளத்தக்கவை, சில ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இந்த புதிய சட்டங்கள் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்தியுள்ளது என விமர்சித்துள்ளார்.